எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு வெப்3 டெஃபி ப்ராஜெக்டான ஆர்ஜினில் எப்படி வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேப்பாலில் வந்து நீங்கள் ஒரு வேலட் அட்ரஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த சேப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எந்த காயின் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாய் காயின் வச்சுருக்கணும், அதே போல் பாலிகான் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து டாய் காயின் வந்து பார்த்திங்கன்னா 118 டாய் காயின் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய் காயின்ங்கிறது $1 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் தான் டாய் காயின் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலிகான். ஸோ பாலிகான் வந்து $1 நமக்கு வந்து இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான பாலிகான் தேவையில்லை, $1 இருந்தாலே போதும். அதுவுமே வந்து அதுக்கும் கம்மியாக தான் வந்து நமக்கு வந்து கேஸ் ஃபீ வந்து எடுத்துக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு பாலிகான் வச்சுருந்தா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ்டு நம்மளுடைய டெஃபி ஆர்ஜின் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த ஆர்ஜின் ப்ராஜெக்டில் வந்து பாலிகான், இந்த பாலிகான்கிறத நம்மளுடைய ஆர்ஜின் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பாலிகானில் வந்து கிளிக் பண்ணிட்டு கோ கொடுத்திங்கன்னா பாலிகானோட நம்மளுடைய ப்ராஜெக்டோட சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஸ்டேக் பண்ணுற வந்து எல்ஜிஎன்எஸ் காயின் தான் ஸ்டேக் பண்ண போகிறோம். பட் நம்மகிட்ட இருக்கிறது டாய் காயின். அப்போ டாய் காயினை நம்ம என்ன பண்ணணும், எல்ஜிஎன்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் குயிக் ஷாப்லேயும் பண்ணலாம். பட் நம்மளுடைய வெப்3 பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் போகிறோம். இந்த மெனு பார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் டாப்பில் வந்து இங்கே இருக்கும். இந்த மெனுவை வந்து நம்ம வந்து டச் பண்ண போகிறோம். டச் பண்ணுறப்ப வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பைங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணுறப்ப வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாய் காயினும் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுற எல்ஜிஎஸ் காயினும் இருக்கும். ஸோ இங்கே டாய் காயின் வந்து நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து நமக்கு இங்கேயே வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ 118.6450 வந்து நமக்கு இப்போ டாய் காயின் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எல்ஜிஎன்எஸ்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்தோம்னா இருக்கிற எல்லா டாய் காயினுமே வந்து இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அதே வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 100 டாய் காயினை வந்து நான் வந்து இப்போ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 100 டாய் காயின். அதே போல் வந்து இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து எல்ஜிஎன்எஸோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஸோ 14.956 அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிஎன்எஸோட கரண்ட் ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்ஜிஎன்எஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் எல்ஜிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.6626 வேல்யூவில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை டாயிலேருந்து நம்ம எல்ஜிஎன்எஸ் வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இல்லை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து அதை ஓகே பண்ணுறீங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே எல்ஜிஎன்எஸ் காயினாக இந்த டாய் காயின் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாய் காயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப 118 இருந்தது. இது 100 போக பேலன்ஸ் வந்து 18 காமிக்குது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாய் காயின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 118 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18ங்கிற இதில் இருக்குது. அதே போல் எல்ஜிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 0. something இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 6.6626ங்கிறதுலாம் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பாலிகானும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 4. something தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த 4 அப்படியே தான் இருக்குது. அந்த டெசிமலில் வரக்கூடிய அளவுக்கு தான் வந்து நமக்கு கேஸ் ஃபீ எடுத்துக்கிறோம். ஸோ இதான் வந்து நம்ம வந்து இப்போ டாய் காயின் வந்து எல்ஜிஎன்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வேலையும் கூட பார்த்துக்கலாம். அந்த எல்ஜிஎன்எஸ் கன்வெர்ட் ஆனது ஆர்ஜின் பிளாட்ஃபார்மில் போகிறோம். இங்கே போய்ட்டு இந்த மெனு பாரை டச் பண்ணிட்டு ஸ்டேக்கு மெனு பார் டச் பண்ணிட்டு ஸ்டேக்குங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போய் நம்ம ஸ்டேக்கு வந்து டச் பண்ணுறோம். டச் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்டேக்குக்குரிய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அன்ஸ்டேக்குடு பேலன்ஸ்டுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம வேலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அன்ஸ்டேக்குடு பேலன்ஸு. அதே போல் ஸ்டேக்கிங் பேலன்ஸும் இங்கே வந்து காமிக்கும். ஸோ ஸ்டேக்கிங் வந்து ஆல்ரெடி கொடுத்த ஸ்டேக்கிங் பேலன்ஸு 37.8245 எல்ஜிஎன்எஸ்ஸு இது காமிக்கும். இங்கே வந்து என்னென்னா இந்த அன்ஸ்டேக்குடு பேலன்ஸ் தான் இப்போ வந்து ஸ்டேக்கிங்கில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா இங்கே ஸ்டேக் ஆப்ஷனில் ஆல்ரெடி இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேக்ஸிமைஸ் இது இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமைஸை கிளிக் பண்ணுறப்ப இந்த அன்ஸ்டேக்கில் இருக்கிற பேலன்ஸ் வந்து இங்கே வந்து காமிச்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். இல்லை வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுத்தனால இப்போ இங்கே ஸ்டேக் எல்ஜிஎன்எஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேக் எல்ஜிஎன்எஸ் இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப
நம்ம ஸ்டேக்கிங்குள்ளே போயிட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய அந்த அன்ஸ்டேக்டு பேலன்ஸில் இருக்கிற வந்து ஸ்டேக்கிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் 6.66 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. அதே இந்த இடத்துல வந்து இவர் வார்ம் அப் பேலன்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு 16 ஹவர்ஸ்க்கு 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரன் ஆகும். ஸோ 16 ஹவர்ஸ்க்கு வந்து லாக்டு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கிளைம் வரும். ஸோ கிளைம் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அதை அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிற பார்த்துக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் ரிவார்டு அமௌண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கும் வந்து என்ன ரிவார்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது 0.1333 எல்ஜிஎன்எஸ் வந்து கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு ஈல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈல்டு வந்து எத்தனை பர்சன்டேஜ், அதாவது பெர் எபிசோடு, ஒரு எபிசோடுங்கிறது 8 ஹவர். ஸோ ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2லேருந்து 0.4% வரைக்கும் நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் ரிவார்டு ஈல்டு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கால்குலேட்டர் வந்து எஸ்டிமேஷன். இப்போ கால்குலேட்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஸ்டேக்டு பேலன்ஸ் வந்து 37 இருக்குது. ஸோ இந்த 37 வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே எஸ்டிமேஷன் ரிட்டர்ன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 37ங்கிறத கொடுக்குறோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2478 எல்ஜிஎன்எஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸை வச்சு தான் இங்கே வந்து யூஎஸ்டிடி கொடுத்துருக்காங்க. 25x வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 25x இது வந்து காம்பவுண்டிங்கில் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ காம்பவுண்டிங்கில் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி எடுக்காமல் அதை காம்பவுண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறப்ப இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ அதே இது வந்து 1 இயர் கழிச்சு உங்களுக்கு வந்து 2478 எல்ஜிஎன்எஸ் கிடைக்கிறா. ஸோ அந்த எல்ஜிஎன்எஸை வந்து நீங்கள் அடுத்த 1 இயருக்கு வந்து நீங்கள் இதே போல் வந்து காம்பவுண்டிங்கில் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கக்கூடிய வந்து 61,426 எல்ஜிஎன்எஸ், அதாவது 615x அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வருஷத்தில் 100 எல்ஜிஎன்எஸ் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 615x மடங்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதையுமே அப்படியே வந்து நீங்கள் வந்து மறுபடியும் காம்பவுண்டிங்கில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி காம்பவுண்டிங்கில் கொடுக்குறப்ப உங்களுக்கு 1 இயரில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 15,200x வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய காம்பவுண்டிங் கால்குலேஷனோட ஒரு பியூட்டியவும். ஸோ ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் காயின்கிற வந்து பார்த்திங்கன்னா 15,200 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா காயினோட கரண்ட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு இங்கே கீழே வந்து ஷோ பண்ணிக்கிற டாலர் கிடைக்கிது. காயினோட ப்ரைஸ் அதிகமாகிறப்ப இந்த டாலரோட வேல்யூவும் அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் யூஎஸ்டிடி வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை வந்து ஒரு ஐஎன்ஆரில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு கூகுளில் வந்து நம்ம ஐஎன்ஆர் வேல்யூவில் எவ்வளோ கிடைக்குங்கிற பார்க்கும். ஸோ 3 வருஷத்தில் $100 இப்போ கரண்ட் ரேட்டில் வந்து ஒரு 9,000 ரூபாய். ஸோ 9,000 ரூபாயை வந்து நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுற மூலமாக Web3 நம்மளுடைய ஆர்ஜின் பிளாட்ஃபார்மில் ஸ்டேக் பண்ணுற மூலமாக 3 வருஷம் காம்பவுண்டிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அன்இமேஜினபிள் அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்டு. இதை வந்து சூப்பராக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். விஷ் ஆல் த பெஸ்ட். ஸோ ஸ்டேக் எப்படி பண்ணணுங்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டேக்கிங் வந்து எப்படி பண்ணலாம், அதாவது குயிக் ஸ்டாப்பில் வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல்.